Class 10 NCERT CBSE Chapter 1 Real Number இதோட இன்ட்ரோடக்ஷன் என்னன்றதை பார்க்கலாம். இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ரியல் நம்பரில் 9th ஸ்டாண்டர்ட்லேயே நம்பர் சிஸ்டமில் படிச்சிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் பற்றி என்ன, ஹோல் நம்பர்னால் என்ன, இன்டிஜர் நம்பர்னால் என்ன, ரேஷ்னல் நம்பர்னால் என்ன, ரிரேஷ்னல் நம்பர்னால் என்ன அண்டு ரியல் நம்பர் என்னன்றதை படிச்சிருப்பீங்க. ஸோ அதை நம்ம இப்போ ரீகால் பண்ணுறோம். ஓகேவா? நேச்சுரல் நம்பர் திஸ் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 to infinitely அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரல் நம்பர்னால் நம்மளுக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 எட்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ இன்ஃபைனிட்லி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஹோல் நம்பர் திஸ் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 to infinitely. ஹோல் நம்பர் மீன் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். 0 1 2 3. நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஹோல் நம்பர்னால் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். 0 1 2 3 4 எட்ஸெட்ரா இன்ஃபைனிட்லி போயிட்டே இருக்கும். இன்ஃபைனிட்லின்னு என்ன, நம்பர் எவ்வளோ இருக்குன்றது தெரியாது, நமக்கு நம்பர் போயிட்டே இருக்கும். இன்டிஜர் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் ஹோல் நம்பர் அண்ட் தேர் இன்வர்ஸ் அப்படின்னா. ஹோல் நம்பர் என்ன, 0 1 2 3 4ன்னு சொல்கிறோம். ஹோல் நம்பர்னால் என்ன, நம்மளுக்கு 0 1 2 3 4. ஸோ இதில் நமக்கு எட்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அதில் இன்வர்ஸ் மீன் இப்போ நமக்கு 0 நெகட்டிவ் இன்வர்ஸ் கிடையாது. 1க்கு இன்வர்ஸ் என்னன்னா -1, 2க்கு நெகட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னா 2, 3க்கு 3, 4க்கு -. அதே மாதிரி நம்மளுக்கு 5 6 எல்லாமே நெகட்டிவ் இன்வர்ஸ் போகும். அப்போது இது எல்லாமே நமக்கு என்னன்னு கேட்டால் ஹோல் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நேச்சுரல் நம்பருக்கு கூட சொல்லலாம். இதை இட் இன்க்ளூட்ஸ் நேச்சுரல் நம்பர் அண்ட் தேர் இன்வர்ஸ்னு கூட சொல்லலாம். இங்கே ஹோல் நம்பருக்கும் போது நமக்கு 0லேருந்து வருது. ஸோ இந்த 0லேருந்து இருக்கிறத வந்து நமக்கு 0 வந்து நெகட்டிவ் இன்வர்ஸாக வராது. ஆனால் 1லேருந்து நமக்கு என்ன ஆகும், நெகட்டிவ் இன்வர்ஸாக வரும். அப்போது இதுதான் வந்து நமக்கு இன்டிஜர்னு சொல்கிறாங்க. ஸோ எட்ஸெட்ரா. ஸோ -1 -2 -3 -4ன்றது இந்த பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு இன்டிஜர். ஸோ ஹோல் நம்பராகவும் இருக்கும், இல்லைனா நேச்சுரல் நம்பராகவும் இருக்கும். இதோட நமக்கு நெகட்டிவ் இன்டிஜரு இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இன்டிஜர்னால் இதுதான் இது. ஸோ இதில் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. இஜட் கம் ஃப்ரம் த ஜெர்மன் வேர்ட்ஸ். இந்த இன்டிஜருக்கு இஜட்டுன்னு வச்சுருக்காங்க. அந்த டினோட்டட் பை இஜட். அது எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா ஜெர்மன் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. ஓகேவா? ஜாக்லின் அப்படின்னா நம்மளுக்கு டு கவுண்ட்டுன்னு அர்த்தம். ஜாக்லின்னா விச் மீன் டு கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம், கேட்காமே இருக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்துக்கிறது நல்லது. ரேஷ்னல் நம்பர் அப்படின்போது த நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு இன் த ஃபார்ம் ஆஃப் P/Q. ஸோ ரேஷ்னல் நம்பர்னால் P/Qன்ற ஃபார்மில் இருக்கும். இதில் P அண்ட் Q எப்படி இருக்குன்னா இன்டிஜராக இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் Q நாட் ஈக்குவலாக இருக்கும். நாட் ஈக்குவல் 0. அதாவது Q வந்து எப்பயுமே நம்மளுக்கு எப்படி இருக்காதுன்னா 0வாக இருக்காது, நாட் ஈக்குவல். ஓகேவா? இஸ் கால்டு ரேஷ்னல் நம்பர் அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஓகே இப்போ ஹோல் நம்பர் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு 0/3ன்னு எடுத்துக்கலாம். ஆனால் Q நாட் ஈக்குவல் 0. ஸோ Qக்கு வந்து நம்மளுக்கு 0 ஈக்குவல் ஆகாது. ஓகேவா? ஆனால் Pன்றதுக்கு நமக்கு 0 கொடுக்கலாம். ஸோ 2/1, அடுத்தது 8 6 இல்லைனா 5/2, ஓகே 1/2 இப்படி கூட கொடுக்கலாம். ஸோ 3/4 அப்படின்னு இருக்கும். இந்த டிவைட் பண்ணாலும் நமக்கு ரிமைண்டர் வந்து டெசிமேலில் வந்தாலும் 0 ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே 5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 × 2 அப்படின்னா நமக்கு என்ன வருது 4. ஸோ 5ல் 4 போயிடுச்சுன்னா 1. இங்கே டெசிமேலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 0 போடுறோம். 0 போடுறோம்னா 2 5 என்ன ஆகுது 10ன்னு வருது. அப்போ நமக்கு டெசிமேல் வந்ததுக்கப்புறமும் நமக்கு இங்கே 0 வருது அப்படின்றது தான் ரேஷ்னல் நம்பர் அப்படின்னும். ஸோ இதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன வரும், டெசிமேல் வந்தால் கூட நம்மளுக்கு 0 வரும்ன்றதை காட்டுது. ஸோ இது மாதிரி இருக்கிற நம்பரு ரேஷ்னல் நம்பர். இப்போ பாயிண்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ரேஷ்னல் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் ரேஷியோலேருந்து தான் நம்மளுக்கு ரேஷ்னல்ன்றது ஒரு வேர்டு வந்துச்சு.
பாயிண்ட் 3ல பார்த்தீங்கன்னா q comes from the word quotient அப்படின்னு சொல்கிறாங்க. q comes from the word quotient அப்படின்னா இப்போ ரேஷ்னல் நம்பர்னா என்ன அப்படின்னு சொல்லி இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு நேச்சுரல் நம்பராகவும் இருக்கும், ஹோல் நம்பராகவும் இருக்கும், இன்டிஜராகவும் இருக்கும். இது 3 சேர்ந்து இருக்கிறது தான் நம்மளுக்கு ரேஷ்னல் நம்பர்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 நம்பர்லேயும் நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா டெசிமேலில் வந்தாலும் அதோட ரிமைண்டர் எப்படி இருக்கும்னா 0வாக இருக்கும். p/q ஃபார்மில் டெசிமேலில் வந்தாலும் அதோட இது எப்படி இருக்கும்னா 0வாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், இப்போ நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு 4ன்னு எடுக்கிறோம். 4 p/q ஃபார்ம், இதுதான் ரேஷ்னலுடைய p/q ஃபார்ம். இதை வந்து pக்கு வந்து 4ன்னு கொடுக்குறோம், qக்கு வந்து ஒரு 1 கொடுத்தா நம்மளுக்கு இது ரேஷ்னல் நம்பர்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஹோல் நம்பர் எடுத்துக்கோங்க. ஹோல் நம்பர் வந்து நம்மளுக்கு 0ன்னு இருக்கலாம் மேலே pக்கு, ஆனால் qக்கு வந்து 2ன்னு தான் கொடுக்கணும். ஸோ q நாட் ஈக்குவல் 0ன்னு கொடுத்ததுனால இதுக்கு நமக்கு வேறு எந்த நம்பர் வரலாம், 0 மட்டும் வராது. அப்படிங்கும்போது இதை நம்ம டிவைட் பண்ணாலும் நமக்கு 0 வரும். ஓகேவா? அதே இன்டிஜரில் கொடுக்குறோம் அப்படின்னா, இன்டிஜரில் கொடுக்குறோன்னா நம்மளுக்கு எப்படி வரும், -15 -15/1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இதுவும் இன்டிஜரில் வரும், ரேஷ்னல் நம்பர்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஈக்குவலண்ட் ரேஷ்னல் நம்பர் ஆர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஈக்குவலண்ட் ரேஷ்னல் நம்பர் ஆர் ஃப்ராக்ஷன். த ரேஷ்னல் நம்பர் டு நாட் ஹாவ் எ யூனிக் ரெப்ரசன்டேஷன் இன் த ஃபார்ம் p/q. இது வந்து தனித்துவமாக இருக்காது, எல்லா இதுக்கும் காமனாக தான் இருக்கும். இப்போ 1/2ன்னு ஒன்று எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 1/2ன்னு எடுத்துக்கிறேன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2/4 அப்படின்னு சொல்லலாமா? இப்போ இங்கே 2/4னா இதை 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 1/2ன்னு வரும். ஸோ இதை இப்படி எடுத்துக்கலாம், 10/20 அப்படின்னு எடுத்தோம்னா இதை கேன்சல் பண்ணி பாருங்கள் 1/2ன்னு வரும். ஸோ நம்மளுக்கு இது வந்து யூனிக்காக இருக்காது. யூனிக்காக இல்லாமல் நம்மளுக்கு எல்லாமே எல்லா நம்பர்லேயும் நம்மளுக்கு கேன்சல் பண்ணால் இந்த 1/2ன்ற மாதிரி ஈக்குவலண்ட்டாக வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற p/q ஃபார்முக்கு இன்டிஜருக்கு என்ன நேம்னா ஈக்குவலண்ட் ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் 25/50, இதையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 25 × 2 அப்படின்னா 15 வரும். ஓகேவா? ஸோ 47/94, 47 டேபிள்ஸில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 94ன்னு வரும். ஸோ 47 டேபிள்ஸில் இது 1 டைம்ஸு, 47 டேபிள்ஸில் இது 2 டைம்ஸு, அப்போ 1/2ன்னு வருது. ஸோ இந்த 1/2 எப்படியெல்லாம் நம்மளுக்கு ஈக்குவலண்ட் ஆகும் அப்படின்றத காட்டுறாங்க. ஓகேவா? இதை வந்து இன்ஃபைனிட்லி மெனி ஃப்ராக்ஷன் அப்படின்றது சொல்லுவாங்க. இன்ஃபைனிட்லி மெனி ஃப்ராக்ஷன், அதாவது நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த 1/2 கொண்டு வரத்துக்கு இன்னும் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குமோ அவ்வளோ நம்பர்ஸும் நம்மளுக்கு போயிட்டே தான் இருக்கும். ஸோ இதால் இன்னும் நிறைய இருக்குது, நிறைய நம்பர்ஸ் இங்கே ஈக்குவல் டுன்றது நிறைய நம்பர்ஸ் வருது. இப்போ இங்கே 2/4 வந்தது, 10/20 வந்தது, 25/50 வந்தது. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு நிறைய இன்ஃபைனிட்லி மெனி ஃப்ராக்ஷன் வரும். இப்போ ரிலேஷ்னல் நம்பர் அப்படின்னா திஸ் நம்பர் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் p/q அண்டு q நாட் ஈக்குவல் 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரிலேஷ்னல் நம்பர் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கனாக்கா இப்போ √2ன்னு சொல்லலாம், √2, இங்கே √3, அது மாதிரி √5, பை அந்த மாதிரி சொல்லலாம். இந்த √2க்கு பைக்கு உங்களுக்கு வேல்யூ காட்டுறோம் பாருங்கள், அது எதனால் நம்ம ரிலேஷ்னல் நம்பர்னு சொல்கிறோன்றதை பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், √2ன்றது உங்களுக்கு 1.4142135623 டிஃப்ரெண்ட் நம்பர், ரிப்பீட்டட் நம்பராக வர்றதில்ல. ஒவ்வொரு நம்பர் மாற்றி மாற்றி வேறு வேறையாக வந்துட்டுருக்கு. இங்கே 4, 1, 4, 2, 1, 3, 5, 6, 2, 3, 7. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு நாட் ஈக்குவல் 0, அதாவது ரிமைண்டர் வந்து இதுக்கு 0வே கிடையாது. நம்பரு கோஷியன்ட் வந்து நம்மளுக்கு போயிட்டே தான் இருக்கும். அப்போ 1.4142ன்றது எக்ஸட்ரா போயிட்டே இருக்கிறதுனால இது ரிலேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பைன்னு இருக்குது. இப்போ பையனா நம்மளுக்கு என்ன 22/7ன்னு சொல்கிறோம். பையனா என்ன 22/7. இப்போ இதை டிவைட் பண்ணி பாருங்கள், டிவைட் பண்ணி பார்த்தா 3.1415926 அந்த மாதிரி நம்பர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு இதுக்கு ரிமைண்டரு 0ன்றது கிடையாது. ஸோ கோஷியன்ட் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். நம்பர் இன்ஃபைனிட்லி மெனி ஃப்ராக்ஷன். ஸோ அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ரிலேஷ்னல் நம்பர் அப்படின்றோம்.
இதுதான் நமக்கு ரிலேஷனலுடைய எக்ஸாம்பிள்ஸு. இன்னும் உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. √3 இருக்குது. இன்னும் எக்ஸாம்பிள் சொன்னால் √3, √5, √6, √7, √10, √11, √12, √13, √14 இந்த மாதிரி நிறைய எக்ஸட்ரா இன்ஃபைனிட்லியே வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த √10 எடுத்துக்கோங்களேன். எப்படின்னு சொன்னோம்னா √2 × 5, 2 × 5ன்னு சொல்கிறோம். அப்போ √2 × √5ன்னு சொல்லலாமா? இப்போ √2 இங்கே பாருங்கள், இங்கே இருக்கே, √5ம் இதில் இருக்குது. அப்போ இது என்னன்னு சொல்லுவோம்? ரிலேஷனல் நம்பர். அப்போ √10 நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ரிலேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பிரித்து பார்த்தாலும் நம்மளுக்கு ரெண்டுமே ரிலேஷனலாக வர்றது காமிக்கும் போது நம்மளுக்கு இது ரிலேஷனலாக தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ப்ரைம் நம்பர். These numbers are greater than 1 and only factor are 1 and its shelf. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1ஆல் மட்டுமே மல்டிப்ளை ஆகி நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதே நம்பர் நம்மளுக்கு ஆன்சர் வரும். 1ஆல் எது மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் ஆன்சர் வரும். இப்போ 1 × காந்தி அப்படின்னு வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 1 × காந்தி அப்படின்னா நமக்கு என்ன வரும்? காந்தி தான் வரும். ஓகேவா? 1 × காந்தினா காந்தி. அதே மாதிரி இப்போ 7 டேபிள்ஸ்னு எடுத்துக்கோங்க. 1 × 7 அப்படின்னா தான் நமக்கு என்ன வரும்? ப்ரைம் நம்பர்னு இருக்கும். ஸோ 2ன்னு எடுத்துக்கோங்க. 2னா 1 × 2 அப்படின்னா நமக்கு ப்ரைம் நம்பர். 3ன்னு எடுத்துக்கோங்க. 3 அது வேறு எதுலையா டேபிள்ஸில் வருமா? 1 × 3ன்னா தான் நமக்கு ப்ரைம் நம்பர். ஸோ 5 அப்படின்னு 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 × 2ன்னு வருது. ஸோ 2ன்றது மோர் நம்பர். ஸோ அது நமக்கு வராது. 1ஆல் எந்த டேபிள்ஸு மல்டிப்ளை ஆகுதோ அதை நம்ம எடுத்துக்குவோம். அதாவது 1 கிரேட்டர் தென் அண்டு ஒன்லி ஃபேக்டர் ஆர் 1. 1 ஃபேக்டரில் என்ன மல்டிப்ளை பண்ணுறோமோ அது நமக்கு ப்ரைம் நம்பர் அப்படின்றோம். அண்ட் இட் செல்ஃப் 1 × 1 அப்படின்னு சொல்லும்போது 1ன்னு வரும். 5னா 1 × 5. ஸோ இதுதான் நமக்கு ப்ரைம் நம்பர். 2, 3, 5, 7, 11 இதெல்லாம் ப்ரைம் நம்பர்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ காம்போசிட் நம்பர். These number having factors more than 2. காம்போசிட் நம்பர்னு இப்போ 4 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4னா நம்மளுக்கு 2 × 2, அதாவது மோர் தென் 2 நம்பரால் மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது 1 டேபிள்ஸில் இந்த 4 வரத்துக்கு 1 டேபிள்ஸில் மல்டிப்ளை பண்ணுவோம், 2 டேபிள்ஸில் மல்டிப்ளை பண்ணலாம், 4 டேபிள்ஸில் மல்டிப்ளை பண்ணலாம். 1 × 4 அப்படின்னா நம்மளுக்கு 4 வரும். 2 × 2 அப்படின்னா 4 வரும். 4 × 1 அப்படின்னா நம்மளுக்கு 4 வரும். ஸோ இந்த மாதிரி மோர் தென் 2 நம்பர்ஸ், 2க்கு அதிகமாக இருக்கிற நம்பர்ஸ், 2 நம்பருக்கு மேலே இருக்குது. இது 1, 2, 3 3 நம்பர் இருக்குது. அப்போ 3 நம்பர் இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கிற நம்பருக்கு காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 8ன்னு எடுத்துக்கோங்க. 8ன்னு எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும்? 1 8 ஆர் 8ன்னு சொல்லலாம். 2 8 4 ஆர் 8ன்னு சொல்லலாம். இல்லை 4 2 ஆர் 8ன்னு சொல்லலாம். இல்லை 8 × 1 8 1 ஆர் 8ன்னு சொல்லலாம். அப்போ இதில் எத்தனை நம்பர் நம்மளுக்கு வருது அப்படின்னு கேட்டால் 1 2 4 8. பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் 1 2 4 8 1 2 4 8. ஸோ இந்த 4 நம்பரால் நம்மளுக்கு 8 டேபிள்ஸ் வருது. அப்போ மோர் தென் 2 அப்படின்னு சொல்லும்போது இது காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 16 எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, 18 எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரிலாம் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு மோர் தென் 2 நம்பர்ஸ் மேலே வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வந்து காம்போசிட் நம்பர் சொல்லுவோம். ஒன்லி 1 நம்பரால் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னோம்னா அது ப்ரைம் நம்பர். இப்போ ரியல் நம்பர்னால் என்னன்னு பார்க்குறோம். இட் கண்டைன்ஸ் ஆல் ரேஷ்னல் நம்பர் அண்டு ரிலேஷ்னல் நம்பர். ரேஷ்னல் நம்பராக இருந்தாலும் சரி, ரிலேஷ்னல் நம்பராக இருந்தாலும் சரி, இது எல்லாமே கலந்து வர்றது தான் ரியல் நம்பர்னு சொல்கிறோம். that can be represented on a number line. நம்பர் லைனில் நம்மளுக்கு ரேஷ்னல் நம்பராகவும் இருக்கலாம், ரிலேஷ்னல் நம்பராகவும் இருக்கலாம். ஸோ இது ரெண்டுமே கண்டெயின் ஆகக்கூடியது தான் என்னது? ரியல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டும் கண்டெயின் ஆகக்கூடியது தான் ரியல் நம்பர்னு சொல்கிறோம். சரி, இந்த ரியல் நம்பர் வந்து டெசிமல் எக்ஸ்பான்ஷனை காமிக்கிறோம். ரியல் நம்பர் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரேஷ்னல் நம்பர்னு இருக்குது. ரியல் நம்பர் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்னா இந்த ரியல் நம்பர் வந்து ரேஷ்னல் நம்பராகவும் இருக்கலாம், ரிலேஷ்னல் நம்பராகவும் இருக்கலாம்னு சொன்னேன்.
அந்த ரேஷ்னல் நம்பரு ரிலேஷனல் நம்பருன்றது இந்த ரியல் நம்பருக்கு கொடுத்துருக்கோம். அதில் டெசிமல் எக்ஸ்பென்ஷன்லாம் எப்படி இருக்கும், இந்த ரேஷ்னல் நம்பர்னால் அதுக்கு டெசிமல் எக்ஸ்பென்ஷனில் எப்படி இருக்கும், இர்ரிலேஷனல் நம்பர்னால் அதுக்கான டெசிமல் எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரேஷ்னல் நம்பர் அப்படின்னா நம்ம 7/8ன்னு சொல்கிறோம். இந்த 7/8னா நம்ம டிவைட் பண்ணுறோம். இப்போ இதை பாருங்கள், ரேஷ்னல் நம்பரில் 7/8 கொடுத்துருக்காங்க. இந்த 7/8 வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ 8 வந்து 7ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இது டிவைட் ஆகாது. அப்போ டெசிமல் அப்படின்னு வச்சோம்னா நமக்கு என்ன ஆகும், 0. 8 8 64. ஓகேவா? 8 9 நம்மளுக்கு 72ன்னு வருது. ஸோ அதை நம்ம பண்ண முடியாது. 8 8 64. டிவைட் பண்ணால் 10ல் 4 போயிடுச்சுன்னா 6. இங்கே ரிமைண்டர் 6ன்னு இருக்கும். 6 - 6 0. ஸோ இந்த டெசிமல் வச்சனால நம்மளுக்கு இங்கே ஒரு 0 கிடைக்குது. இது 8 7 நம்மளுக்கு 56ன்னு வரும். ஸோ 10ல் 6 போயிடுச்சுன்னா 4. இந்த டெசிமல் வச்சனால இங்கே 0ன்னு வரும். ஸோ 5 நம்மளுக்கு 40. அப்போ ஆன்சர் பாருங்கள், உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வந்திருக்குன்னா 0ன்னு வந்துச்சு. டெசிமேலில் இருந்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் எப்படி வந்திருக்கு அப்படின்னா ரிமைண்டர் 0ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு நேம் என்னன்னு சொல்கிறேன்னா ரேஷ்னல் நம்பர்னு சொல்கிறோம். ரேஷ்னல் நம்பர், அதாவது இன்னொரு நேம் இதில் சொல்லணும் அப்படின்னா ரேஷ்னல் நம்பரில் இந்த மாதிரி ஆன்சர் வந்து ரிமைண்டர் 0ன்னு கிடச்சிருக்கு, ஆனால் டெசிமல் பாயிண்டில் வந்து 0ன்னு கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே 1/2ன்னு இருக்குது. இந்த 1/2 வந்து டிவைட் பண்ணி பாருங்கள். இங்கே 2, இங்கே 1. இப்போ இதை வந்து பாயிண்ட்டுன்னு வச்சா 0. ஸோ 5 10ன்னு ஆகிடுச்சா? அப்போ 0.5. அப்போது நம்மளுக்கு பாயிண்ட் டெசிமல் கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் என்னான்னு வந்திருக்கு, 0ன்னு வந்துருச்சு ரிமைண்டரு. அப்படி ரிமைண்டர் 0ன்னு வர்றதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டெர்மினேட்டிங். டெசிமல் வந்தாலும் ரிமைண்டர் வந்துச்சு 0ன்னு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் நம்ம டிவைட் பண்ணி பார்த்து ஆன்சர் நம்மளுக்கு வந்து கோஷியன்ட் வந்து இதோட ஸ்டாப் ஆகி ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சுன்னா ரேஷ்னலில் இருக்கிற ரேஷ்னல் நம்பர்னு சொல்லுவோம். ரேஷ்னல் நம்பருடைய டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ரேஷ்னல் நம்பருடைய டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ரேஷ்னல் நம்பருடைய நான் டெர்மினேட்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ இங்கே 10/3ன்னு இருக்குது. 10/3னா இங்கே 3.333 எக்ஸட்ரான்னு வருது. அப்போ இங்கே 333ன்னு எக்ஸட்ரான்னு வரும்போது நமக்கு 3.3 பார், அதாவது ரிப்பீட்டட் நம்பராக வந்திருக்கு. டிஃப்ரெண்ட் நம்பராக வராமல் நம்ம √2ல் பார்த்தோம் இல்லையா, இந்த √2ல் பாருங்கள் ரிப்பீட்டட் நம்பராக வராமல் வேறு வேறு நம்பராக வந்திருக்கு. அதனால் இது ரிலேஷனல் நம்பர்னு நம்ம சொன்னோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3.333 அப்படின்னு சொல்லும்போது வந்த நம்பரே திருப்பி வந்துக்கிட்டே இருக்கே. ஆனால் ரிமைண்டர் வந்து நமக்கு 0 இல்லை, ரிமைண்டரே நமக்கு 0 கிடையாது. ஆனால் வந்த நம்பரே நம்மளுக்கு என்ன ஆகுது, 333ன்னு வருது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2.222 இந்த ரிப்பீட்டட் நம்பர் இந்த மாதிரி ஒரே மாதிரி இப்போ 3ன்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 8ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 8 8 8 8 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் நம்பர்ஸாக வர்றதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 2.2 பார் அப்படின்னு சொல்லுவோம். இதை 8.8 பார்ன்னு சொல்லுவோம். அப்போ இதை எப்படி எழுதி சொல்லுவோம், 3.3 பார் அப்படிம்போம். இந்த மாதிரி நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வராமல் இருந்தாலும் நம்மளுக்கு ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்த நம்பரே வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னா அது வந்து ரேஷ்னலுடைய நான் டெர்மினேட்டிங் சொல்லுவோம். ரிமைண்டர் வந்து இது 0 வரல, ஆனால் வந்த நம்பரு வந்துட்டுருக்கே அப்படின்னா நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். கோஷியன்ட் வந்து ஒரே நம்பரே ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னா நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே 1/7 இருக்குங்க இல்லையா, 1/7 பாருங்கள் 0.124857 அப்படின்றது ஒரு 6 நம்பரு வந்திருக்கு வேறு வேறு. ஆனால் அந்த 6 நம்பர் முடிஞ்ச பிறகு திருப்பியும் அதே 6 நம்பர் வந்திருக்கா, 142857 திருப்பியும் அந்த 6 நம்பர் ரிப்பீட் ஆகுது. அப்படி வந்தாலுமே உங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, ரேஷ்னல் நம்பரில் இருக்கிற டெர்மினேட்டிங் நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிப்பீட்டடாக இந்த மாதிரி 333ன்னு வந்தாலும் சரி, இதே மாதிரி ரிமைண்டர் 0ன்னு வராமல் நம்மளுக்கு ஒரு 6 நம்பரோ இல்லை 2 நம்பரோ கூட வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
0.818181 அப்படின்னு வச்சுக்கிட்டு எக்ஸட்ரா அப்படின்னு போட்டால் 0.81 பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு நம்பராக கூட வரலாம். என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரேஷ்னல் நம்பருடைய நான் டெர்மினேட்டிங் சொல்லலாம். அதுக்கு இன்னொரு நேமு ரேஷ்னல் நம்பருடைய ரிப்பீட்டிங் சொல்லலாம், ரேஷ்னல் நம்பருடைய ரெக்யூரிங் சொல்லலாம். இப்போ ரிலேஷனல் நம்பர்னால் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ரிலேஷனல் நம்பர்னால் என்ன, √2 அதில் 1.4142 டிஃப்ரெண்ட் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், நாட் 0. இதுக்கு ரிமைண்டரே நமக்கு கிடையாது. ஆனால் கோஷியன்ட்டில் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் ரிலேஷனல் நம்பர்னு சொல்கிறோம். அதே மாதிரி பையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுவும் நம்மளுக்கு நான் டெர்மினேட்டிங், ரிலேஷனலுடைய நான் டெர்மினேட்டிங். ரிலேஷனலில் டெர்மினேட்டிங் கிடையாது, நான் டெர்மினேட்டிங் தான் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு இன்னொரு நேம் சொல்லலாம் நான் ரிப்பீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ரிப்பீட்டிங் நம்பர் வரல, ஸோ நான் ரிப்பீட்டிங், நான் ரெக்யூரிங் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் இதை பாருங்கள் 0.1501 அப்படின்னு இருக்கு. இங்கே 115 இருக்கா, ஸோ இங்கேயும் 15 இருக்குது. ஆனால் இங்கே என்ன எத்தனை 0 இருக்குது, 10. இந்த இது கேப்பில் பார்த்தீங்கன்னா 20 வருது. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா 30, அதாவது இங்கே 1 மட்டும் தான் வந்திருக்கு. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நம்பர். ஆனால் பார்க்கறதுக்கு பார்த்தா நம்மளுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 15 வந்திருக்கே, 15 வந்திருக்கேன். ஆனால் இந்த 150, ஆனால் இங்கே 1500, இங்கே 1000. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்பர் தான் நமக்கு வந்திருக்கிறதுனால இது ரிலேஷனல் நம்பர்னு சொல்கிறோம், நான் டெர்மினேட்டிங்னு சொல்கிறோம். ரிலேஷனல் நம்பரில் நான் டெர்மினேட்டிங். ஸோ இதை எடுத்துக்கோங்க. 0.101 1 ஒரு 0, 2 1 ஒரு 0, 3 1 ஒரு 0, 4 1 ஒரு 0. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கிறது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், ரிலேஷனல் நம்பர், நான் டெர்மினேட்டிங் அப்படின்றத சொல்கிறோம். ஓகேவா? இது மாதிரி கொஷின்ஸ்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இது ரிலேஷனல் நம்பரா, நான் டெர்மினேட்டிங்கா அப்படின்லாம் கேட்பாங்க 1 மார்க்கில். ஸோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இதை புரிஞ்சிக்கிட்டால் ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது தியரம் 1.1ல் யூக்ளிட் டிவிஷன் லெமா. இதில் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிவன் பாசிட்டிவ் இன்டிஜர் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி பாசிட்டிவ் இன்டிஜராக கொடுத்துருக்காங்க. தேர் ஹெச்ஐ யூனிக் இன்டிஜர் கியூ அண்ட் ஆர். கியூ கோஷியன்ட் அண்டு ஆர் ரிமைண்டர் அப்படின்னு. சாட்டிஃபைன் ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஏவும் பி என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். 0 less than or equal to r less b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0 less than or equal to r less b. இது எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கும்போது பாருங்கள். இப்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பரு 21ன்னு எடுத்துக்கிறோம். 21 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 4ஆல் டிவைட் பண்ணும்போது இது நம்மளுக்கு 5 times 20 அப்படின்னு கிடைக்கும்போது ரிமைண்டர்னு கிடைக்குது. இப்போது இதில் நமக்கு இந்த 4 என்ன அப்படின்னு கேட்டால், 4 என்னன்னாக்கா நமக்கு டிவைசர். 4 என்னது, டிவைசர்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே 21 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 21 என்னன்னு சொல்கிறேன்னா டிவண்டன். 21 என்ன, டிவண்டன். இங்கே 5 எதுன்னு கேட்டால் கோஷியன். 1 என்னன்னு கேட்டால் ரிமைண்டர். ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எப்படி ரைட் பண்ணுவோம் நம்ம? 21 தான் நம்மளுக்கு பிக் நம்பர் இல்லையா? 21 நமக்கு பிக் நம்பர். இது எதையும் மல்டிப்ளை பண்ணணும். 4 × 5னா நமக்கு 20 வரும். 4 × 5 அப்படின்னா நமக்கு 20 வரும். ப்ளஸ் 1, 20 + 1 நமக்கு 21 வருதா? அப்போது இதுதான் டிவண்டன். இதுதான் என்னது, டிவண்டன். 21 என்னன்னு கொடுத்துருக்கு, டிவண்டன். ஈக்குவல் டு 4 என்னன்னு கொடுத்துருக்கு, டிவைசர். 4 என்னது, டிவைசர். இன்ட்டு 5 என்னன்னா கோஷியன். 5 என்ன கோஷியன். ப்ளஸ் 1 என்னன்னா ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவோமா? இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகேவா? இப்போது இந்த டிவண்டன் தான் நமக்கு ஏ. டிவண்டன் என்ன, ஏ. ஈக்குவல் டு டிவைசர் என்னன்னு கேட்டால் பி. டிவைசர் என்ன, பி. இன்ட்டு கோஷியன்ட்டுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், கியூன்னு சொல்லுவோம்.
ரிமைண்டருக்கு ஆர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதாவது அப்படியே ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம், ஸ்மால் ஆர். ஓகேவா? அப்போ இங்கே கொஷினில் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர்ன்னு இருக்கா, பிக்யூ ப்ளஸ் ஆர். அதே மாதிரி இதோட இது என்னன்னு கேட்டால் 0 <= ஆர் லெஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0 <= ஆர். இப்போ ஆரோட வேல்யூ நமக்கு என்னன்னு கேட்டால் 1. 0 <= அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு 1, 0 விட 1 நமக்கு பெருசாக இருக்குது. ஆனால் லெஸ் பியோட வேல்யூ என்ன, டிவைசர் என்ன 4. அப்போ 4ஐ விட நமக்கு எப்படி இருக்குது, 1 கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம இதுக்குள்ளே இருக்கிற நம்பர் தான் நமக்கு வரும். ஓகேவா? 2 3 1லேருந்து 4ன்னு எடுத்தால் 2 3. இந்த நம்பர் 4 வரைக்கும் தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அப்போ 0 1 4. அப்போ இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். 0 ஆர் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா 0 விட 1 அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பி டிவைசரை விட இங்கே ரிமைண்டரு கம்மியாக இருக்கும். எப்பயுமே டிவைசரை விட ரிமைண்டர் எப்படி இருக்கும்னா கம்மியாக தான் இருக்கும். டிவைசரை விட ரிமைண்டரு கம்மியாக இருக்கும். ஓகேவா? அப்போ 4. ஓகே, lemma is a proven statement used for proving another statement. அப்படின்னு சொல்லுவோம். A lemma is a proven statement used for proving another statement. இந்த மாதிரி ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அனதர் ஸ்டேட்மெண்ட்லேயும் இதை ப்ரூவ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ அனதர் ஸ்டேட்மெண்ட்னா யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். அனதர் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து யூக்ளிட் டிவிஷன் லேமா வந்து ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படின்ற மெத்தடில் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயும் கொண்டு வரோம். இப்போ யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம்ன்றது அனதர் ஸ்டேட்மெண்ட். ஃபைண்ட் ஹெச்எஃப் ஆஃப் ஏ அண்ட் பி. இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் எப்படி நம்ம போடுறோம் அப்படின்னா, ஸ்டெப் 1 எப்படி இருக்கணும்னா, இங்கே ஏஓ பியும், ஏ வந்து கிரேட்டர் தானாக இருக்கணும், பி வந்து ஏவோட லெஸ்ஸாக இருக்கணும் நமக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 25 75 கொடுக்குறோம். இதில் எது ஏன்னு கேட்டால் இதுதான் ஏன்னு சொல்லணும், இது பின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா 75 கிரேட்டர் 25ன்னு இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம எழுதிக்கணும். கொடுத்துருக்கிற இந்த 2 நம்பரு இந்த மாதிரி எழுதணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டால், ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர், அதாவது யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இதில் நம்ம போடலாம். அப்படி போடும்போது நமக்கு இஃப் ஆர் ரிமைண்டர் வந்து நமக்கு 0வாக வந்துருச்சு அப்படின்னா ஹெச்எஃப் இஸ் பின்னு சொல்கிறோம். பின்னா என்னன்னா டிவைசர். பின்னா என்ன, டிவைசர். இங்கே பி பார்த்திங்கன்னா டிவைசர்ன்னு இருக்கும். ஏன்னா டிவண்டன் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷியன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் அப்படின்னு. இப்போ டிவைசர் என்னவோ அதுதான் நமக்கு ஹெச்எஃப் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் ஆர் நாட் ஈக்குவல் 0 அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டாக என்ன பண்ணணும், வி அப்ளை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்படின்றத பார்க்கணும். லெம்மா டு பி அண்டு ஆர்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த பியும் ஆரையும் நம்ம தேர்டு ஸ்டெப்பில், சப்போஸ் ஆர் வந்து நாட் ஈக்குவலாக 0வாக இருந்துச்சுன்னா செகண்ட் ஸ்டெப்பில், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா வி அப்ளை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம 2 நம்பர் ஹெச்எஃப் கிடைக்கணும் இல்லையா, அந்த 2 நம்பர் எதுன்னு எடுத்துக்கிறோன்னா பியை வந்து நம்மளுக்கு டிவண்டனாக எடுத்துக்கிறோம், ஆரை வந்து நம்ம டிவைசராக எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஏபின்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம ஏவாக எடுத்துக்குவோம், இதை வந்து நம்ம பியாக எடுத்துக்கிறோம். அதாவது ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ அப்படின்போது பியோட வேல்யூ என்னவோ அதை தான் நம்ம ஏ கொடுப்போம், ஆரோட வேல்யூ என்னவோ அதுதான் நமக்கு பி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து இதுலேயும் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்து அதை தான் நம்ம ஹெச்எஃப்க்கு கொடுக்கணும். ஓகேவா? இது ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சுன்னா இதிலேருந்து நம்ம ஹெச்எஃப் ரைட் பண்ணிக்கலாம். இது ப்ராப்ளம் போட்டோம்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இதுதான் நமக்கு யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதமுடைய ஸ்டேட்மெண்ட் ரூல்ஸ். இதுதான் நமக்கு ரூல்ஸு. இந்த ரூல்ஸ் பிரகாரம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்.
ஓகேவா? ஸோ தேங்க்யூ. எக்ஸாம்பிள் 1 சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.